2025-26 ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 6483 கிலோமீட்டர் சாலைகள் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்திட்டத்தின் கீழ் குறிப்பாக 570 கிலோமீட்டர் சாலைகள் 486 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சியிலும், கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மாநகராட்சி பகுதிகளில் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகரத்தில் வாகன போக்குவரத்து பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 7 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம் 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதேபோன்று ரயில்வே துறையுடன் இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் உயிரி எரிவாயு பயோசிஎன்ஜி நிலையம், இயற்கை உரம் தயாரிக்கும் நிலையம், தானியங்கி பொருள் மீட்பு மையம் ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி மற்றும் 21 மெகாவாட் திறன் கொண்ட திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி 3450 கோடி ரூபாய் திட்டக்காலத்திற்கான மதிப்பீட்டில் தொடங்கப்படும். இதைப்போன்று திறன்மிக்க திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மின்சார உற்பத்தி செய்யும் பொருட்டு சென்னை மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்கு அருகில் உள்ள நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு பயன்படும் வகையில் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நிறுவப்படும்.